உறவுகளுக்கு வணக்கம். சமுதாயத்தில் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஏற்பட்ட புரிதல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான்ல இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ அடுத்ததாக புதுசாக நம்ம விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் தொடங்கியிருந்தாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டங்கள் எவ்வளோ நேர்த்தியாக சீராக நடக்குது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதை பார்த்துட்டு வாங்க. பாருங்க, நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் முடியுது. அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அவங்கவுங்க அந்த இருக்கையெல்லாம் எடுத்து அவங்கவுங்க அடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இதுதான் நாம் தமிழர் கட்சி. பாருங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருந்த இடத்துல அந்த இருக்கைகளை அடுக்கி வச்சுட்டு எவ்வளவு அழகா கலைகிறாங்கன்னு பாருங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சி. சமீபத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு மாநாடு நடத்தினாரு. அங்க நடந்ததான் நம்ம பார்த்துருப்போம். இது பாருங்க, இதுதான் நாம் தமிழர் கட்சியோட வளர்ப்பு. எங்க அண்ணன் சீமானோட வளர்ப்பு இப்படிதான். அங்கங்க அந்தந்த இருக்கைகள் எவ்வளவு அழகா அடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. எல்லா பகுதியிலையும் பாருங்க, எவ்வளவு அழகா எவ்வளவு அருமையா அடிக்க வச்சிருக்காங்க. இதுதான் போறாரு பாருங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி அதில் பயணிக்கிறவங்கனாலே அப்படி நீட்டாக வருவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவாங்க. இங்கே ஏற்கனவே மழை பெஞ்சு ரொம்ப சலதியாக இருக்குது இந்த இடம், பார்க்க முடியுது. இதுலேயும் நீங்கள் கீழே குனிஞ்சு இவ்வளோ சலதியோடு இதை எடுத்து போடுறீங்களே, அதனால் இதுதான் எங்கள் அண்ணனோட வளர்ப்பு. சரி, அந்த விஷயத்தை எடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளுக்கு மாற்றாக இருக்காங்க அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தலாம்னு சொல்லி நினச்சிட்டு தான் வீடியோ எடுக்கலான்னு வரோம். இந்த வர்றதுக்குள்ளவா எல்லாமே நாங்களே தான் கட்சி ஆளுங்க, நாங்கள் தான் எடுத்து போடுவோம். இது வந்து சீமான அரசியல் இப்படி தான் இருக்கும், கோமாளிங்க அரசியல் கிடையாது. முதல்வர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சீராக அமைதியாக. ஆனால் இது வந்து அண்ணன் வந்து குச்சியை கொண்டு போய் வச்சு எல்லாரையும் சரிப்படுத்தி ஒன்றும் செய்ய சொல்லலை. அவருடைய ஆசை, ஒரு தலைவனுடைய ஆசை வந்து நம்ம தொண்டர்கள் மனதிலெல்லாம் வந்து எழுந்து தான் இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இப்போது எம்ஜிஆராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்க வந்து மனசில் தூண்டுதல், மனசில் ஏற்படுத்தின அந்த தீவிரம்தான் தொண்டர்கள்கிட்ட செயல்பாடு அமையுது. சரியா? இப்போது அந்தந்த தலைவர்கள் என்னென்ன மாதிரி தீவிரமாக அவங்க தொண்டர்கள் மனசில் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் அந்த தொண்டர்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். திமுக தொண்டர்கள் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுகன்னா அது அவங்க வேறு மாதிரி, அவங்க கொஞ்சம் இப்போது நம்மளுக்கு சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் இதில் இயல்பான மக்கள், நம்ம கூட உள்ள மக்கள் எவ்வளோ அருமையாக செயல்படுறாங்க பாருங்கள். அவ்வளோ பொறுப்பாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கலையிறாங்க, அமைதியாக நின்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படியே ஒரு சீரமைப்பு. இதை வந்து அண்ணன் வந்து குச்சியை வச்சு எல்லாம் கட்டமைக்கல, அவரு சீராக இருக்காரு. அதை பார்த்து நாங்கள் எல்லாருமே சீராக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து விசில் அடிச்சா குஞ்சின்னு நாங்கள் பேரே வச்சிட்டோம். அந்த அளவில் தான் இருக்காங்க. ஏன்னா ரசிகர் மன்றங்கள் தொடங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க ரசிகர்கள் சினிமாவோடு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை நல்லது செய்யணுன்னா அண்ணனோட இணைஞ்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வந்து தானே ஏதோ சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அது வந்து எவ்வளோ ஒரு போலித்தனமாக இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துலேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளிப்படையாக நாங்கள்லாம் யாரையும் பற்றி குறை சொல்லணும்னு நினச்சது கிடையாது. ஆனால் இது வந்து அந்த தலைவருடைய இயலாமையை வந்து எனக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சித்தரிக்கணும். ஏன்னா இப்போ அண்ணனை பற்றி தப்பாக சித்தரித்து அவங்க வந்து புகழ் தேடிக்கிறாங்க. இப்போ அதனால நாமளும் அதுக்கு எதிராக கொஞ்சமாவது சித்தரிச்சாதான் இப்போ இந்த நல்லது வந்து உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அதனால தான் நான் இந்த சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்
அந்த மாவீரர் நாள் அப்போ போட்டிருக்காங்க. 27ஆம் தேதி போற்றுதும் அப்படின்னு மொட்டையாக போட்டிருக்காங்க. மற்றபடி அதில் ஒரு ரசிகர்கள், அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் அதில் அது என்னன்ட்டு ஒரு வெளிப்படையான ஒரு கருத்து சொல்லக்கூட அவருக்கு நேரம் இல்லையா, இல்லை தயக்கமா, இல்லை தடங்கலான்னு தெரியல. இதுக்கே இவ்வளோ தயங்குறாரு. இவர் உங்களுக்கு இன்னும் நல்லது செஞ்சிருவாருன்னு இன்னும் நம்புறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம ஒரு காலத்தில் தான் அப்போ கவனம் இல்லாமல் கருணாநிதி பக்கம் சாஞ்சோம். அவர் சொன்ன பொய்யான வாக்குறுதிகளை நம்பினோம். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் படித்து எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. படித்தா மட்டும் படிச்சுன்ட்டு இல்லை, இப்போ நீங்கள் மேம்பாடு அடைஞ்சவங்க, நாங்கள் முன்னேறிட்டோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சொல்கிறவங்க எதுக்காக நீங்கள் இன்னொரு திருப்பி ஒரு நடிகர்கிட்ட போய் மாட்டுறீங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு. இதை நீங்கள் சிந்திக்கணும். சிந்தித்து உணர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையானவங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு மேம்பாடானவர்களோட திறன்மை அப்படின்றத நான் நம்புகிறேன். அதை நீங்களும் செயல்படுத்தணும். நன்றி, வணக்கம்.